ஒரு வியாதிப்பட்ட மகள் பல மாடியிலிருந்து கீழே விழுந்து குற்றுயிரும் கொலையுருமா கிடந்தாள். அவளை நான் பார்க்க சென்றேன். அவள் ஒரு இந்து சகோதரி. அவள் அந்த ஜெபம் முடிந்தவுடன் சொன்னாள், ஐயா, என்னுடைய வீட்டுக்குள் நீங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள் வருவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார். எப்படி? நீங்கள் போகும் இடமெல்லாம் இயேசுதான் உங்களோடு வருவார். நீங்களா போகிறீர்கள்? இயேசுவே வருவார். என்ன நடந்தது? அந்த சகோதரியின் முதுகில் அழுகின புண்கள் குணமானது. அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். மருத்துவர்கள் சொன்னார்கள், இத்தனை மாடியில் இருந்து விழுந்த உன்னுடைய குறுக்கெலும்பு நொறுங்கிவிட்டது, நீ ஒரு கருவை சுமந்து எடுக்க உனக்கு தகுதி கிடையாது, நீ கருத்தரிக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். நடக்க முடியாத அவளுக்கு நல்ல சுகமான ஒரு உற்சாகமான ஆரோக்கியமான ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். இப்போது அந்த மகன், அம்மா உனக்கு என்ன வேணும், நீ எந்திக்கவே வேண்டாம், உனக்கு என்னன்னாலும் நான் பண்ணுவேன். ஆண்டவரை பார், எவ்வளவு ஒரு அற்புதமானது அவர் மகிமை. அவருடைய மகிமை உங்க மூலமாக, உங்க ஜெபத்தின் மூலமாக, உங்க விசுவாசத்தின் மூலமாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். நீ விசுவாசித்தால் பார்த்துருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. ஒரு சகோதரனை ஒரு குற்றம் செய்துவிட்டு பல நாட்கள் ஒளிந்து கொண்டு அலைந்தார். வண்டியை விட்டு இறங்கவே மாட்டார். போலீஸ் இந்த பக்கம் வந்தால் இவர் இந்த பக்கம் ஓடுவார். ஒரு ஆம்னி வேனில் வைத்துக் கொண்டு போலீஸ் அவரை அடித்து விடக்கூடாது என்று அவருடைய சொந்தங்கள் அவரை காப்பாற்றுகிறார்கள். அவர் என்னுடைய நண்பர் தான். ஒரு நாள் நான் சாலையில் போய்கொண்டிருந்த பொழுது திடீரென்று வண்டி நின்றது. கதவை திறந்து என்னோடு சொன்னார், ஐயா, நான் போலீஸுக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் ஐயா என்று சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கு சாயந்தரமே நீ போ, காவல் நிலையத்துக்கு போ, நான் சொல்லுகிறேன், நீ ஒளிந்து அலைய வேண்டாம். இன்று மாலை நீ போ, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், உன் மீது ஒரு அடியும் விழாது என்று சொல்லி அனுப்பினேன். சொன்ன வார்த்தையை நம்பி அவர் போனார். அன்றைக்கு சாயந்தரமே போனார். இவர் 12 நாட்களாக எங்களுக்கு தண்ணி காட்டினபடியினால் இவரை நாங்கள் இருக்கக்கூடிய பிரம்பெல்லாம் எடுத்து நாங்கள் அடித்து வெளுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தமானார்கள். கோபம் பற்றி எரிந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் மூலமாக சொன்ன வார்த்தை, உன்மேல் ஒரு அடியும் விழாது. என்ன சம்பவித்தது? இவரை அடிக்க பக்கத்தில் வருவார்கள், அடிக்க மாட்டார்கள். இடி டாம்னு இடி விழுகிறது, கரண்டு போகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னபடி அவர் மேல அடியே விழல. அவர் சொன்னார், ஐயா,